பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் இதுக்கான டாஸ்க்கை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கான டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டைமரில் இன்டரப்ட்னா என்ன, அப்போ இன்டரப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜிஎஸ்எம்மில் வந்து இன்டரப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சீரியல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே இன்டரப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நான் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் இன்டரப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு எல்இடி வந்து க்ளோ பண்ண வைக்கணும். அதுக்கான வீடியோ பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இது என்ன கோடிங் அப்படின்னா டைமரில் இன்டரப்டை யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகணும். அப்போ அதில் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெட் கிரீன் 2 எல்இடி எடுத்திருக்கேன். அந்த 2 எல்இடியும் க்ளோ ஆகிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, அப்போ டைமர் இன்டரப்ட் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டலைஸ் பண்ணுறது அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆஸ் இன்க்ளூட் pic.h ஓகே, பிக்குக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 lakhs. அப்போ நான் இன்பில் டைம் டிலே யூஸ் பண்ணுறதுக்காக கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. அப்போ டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒரு டம்மி வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் ரெட் RC4. அடுத்து ஆஸ் டிஃபைன் RC5 அப்படின்னா என்ன பண்ணுங்க 2 எல்இடி வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு இன்டரப்ட் டைமர் 0. அப்போ என்ன பண்ணுங்க டைமருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையுமே காமனாக வந்து என்ன பண்ணுங்க இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வாய்டு இன்டரப்ட் டைமர் 0 அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ டைமர் 0 IF. அப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணிருப்போம் RCIFன்னு நம்ம செக் பண்ணோமா. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைமர் 0 IF. டைமர் 0க்கான இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண உள்ளே வந்துட்டு டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு டைமர் கவுண்ட் +1. டைமர் கவுண்டுங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணு. டைமர் 0 IF வந்து 0 பண்ணிடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து மறுபடியும் 0 பண்ணால் தான் அடுத்த டேட்டாஸ் வருதா அப்படின்னு நம்மளால் செக் பண்ண முடியும். அதுக்காக நான் 0 பண்ணிட்டேன். அடுத்து டைமர் 0வை இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. T0CS டைமர் 0 கிளாக் சோர்ஸ் வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக கேட்டதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்டர்னலாக செட் பண்ணியிருக்கேன். டைமர் 0 SE அப்படின்னா என்னென்னா எட்ஜ் செலெக்ஷன் பிட். ஓகே, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லோ டு ஹையா ஹை டு லோவா என்ன பண்ணுங்க லோ டு ஹைக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து PSA அப்படின்னா நான் டைமர் யூஸ் பண்ண போகிறேன்னா வாட்ச் டாக் டைமர் யூஸ் பண்ண போகிறேன். PSA 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து டைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அடுத்து PS2 PS1 PS0 அதெல்லாம் என்னன்னா ப்ரீஸ்கலர் வேல்யூ 256 வச்சுருக்கேன். அதனால் 3 1 பண்ணியிருக்கேன். TMR 0 ஈக்குவல் டு 60. அப்போ என்ன பண்ணுங்க மேக்ஸிமம் டிலே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம் 65 milliseconds. அதாவது 65 milliseconds வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு இன்டரப்ட் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிளும் நம்ம 1 பண்ணணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வேரியபிள் 1 பண்ணிட்டு டைமர் 0 IE ஈக்குவல் டு 1. டைமர் 0க்கான இன்டரப்ட் எனேபிள் வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. எகைன் வாய்டு மெயினில் ட்ரிஸ்சி ஈக்குவல் டு 0x0. ஏன்னா நம்ம எல்இடிக்காக பின் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக 0x00 டைமர் யூனிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து டைமரை வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டைமர் இன்ஸ்டலைஸ் பண்ணால் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டலைஸ் ஆகும். அடுத்து வைல் ஃபங்க்ஷனில் டைமர் கவுண்ட் கிரேட்டர் than ஈக்குவல் டு 0. டைமர் கவுண்ட் less than 50 ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெட் எல்இடி ஆன் பண்ணு. அடுத்து க்ரீன் எல்இடி வந்து ஆன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ரெட் எல்இடி வந்து என்ன ஆகும் கிரேட்டர் than 50 less than 50 இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகும். கிரேட்டர் than 50 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் எல்இடி ஆன் ஆகும். ரெட் எல்இடி ஆஃப் ஆகிட்டு க்ரீன் எல்இடி ஆன் ஆகும். அதே மாதிரி 101க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகி ரெட்டு க்ரீன் ஆஃப் ஆகிட்டு டைமர் கவுண்ட் வந்து 0 ஆயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எல்இடி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஓகே, எல்லாமே நார்மல் டைமர் கான்செப்ட்டில் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, டைமரில் இன்டரப்ட் வந்தால் மட்டும் எனக்கு இந்த எல்இடி ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு மாற்றி தான் கொடுத்துருக்கேன். தவிர நான் இந்த எல்இடி வந்து ஆன் பண்ணேன் இவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ண அப்படியே என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்கோர் டிலே எம்பஸ் அப்படிங்கிற வேரியபிளே நான் யூஸ் பண்ணல. ஓகேவா. இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் இல்லை. ஒரே ஒரு வார்னிங் மட்டும் நமக்கு இது நோ இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணோம் ரெட் எல்இடி ஆன் ஆகும்னு சொன்னால் அடுத்து என்ன ஆகும் க்ரீன் எல்இடி. இதே என்ன ஆகும் மாற்றி நமக்கு ஆன் ஆகிட்டு இல்லை, எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா இது நான் மேனுவலாக நான் சேஞ்ச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் டாஸ்க் எல்லாமே தரேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டைமருக்கான ப்ரீவியஸாக கொடுத்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமர் இன்டரப்டை யூஸ் பண்ணி நிறையா டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த டைமர் இன்டரப்ட்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எனக்கு மோட்டர் ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஒரு வேரியபிள் டைம் டிலே வச்சு நம்ம என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். டிலே யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகும் எனக்கு பேரலாக எல்லா ஒர்க்குமே ஆகணும். இந்த மோட்டர் ஆன் ஆனதுலேருந்து ஒரு 30 செகண்டில் எனக்கு அந்த மோட்டர் ஆன் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு டைமர் இன்டரப்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுங்க டைமர் இன்டரப்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இதே மாதிரி உங்களுக்கும் கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கான கோடிங் போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.